மே 7 ஆட்சி அமைக்கிறாரா விஜய்? 108 சீட்டு வென்று தமிழக வெற்றிக் கழகம் வந்து முதன்மை கட்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்த இடத்துல வந்து 59 சீட்டில் எதிர்க்கட்சி டிஎம்கே இருக்குது. நாளைக்கு வந்து ஆளுநரை மீட் பண்ண போகிறாரு விஜய் சார். ஸோ அங்கே போய் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. ஸோ 7ஆந்தேதி இப்போ பதவி ஏற்றுலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. தொங்கு சட்டசபை அதெல்லாம் சொல்கிறாங்க. இருக்க தான் செய்யுது, மெஜாரிட்டி இல்லை. பட் வந்து அந்த 10 சீட்டுங்கிறப்ப ஈஸியாக கிடச்சிரும். அது பிரச்சனை இருக்காது. ஸோ ஈஸியாக அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. இது வந்து அடுத்த 5 ஆண்டு வந்து தொடருமா அப்படின்னா அங்கே தான் நமக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா இது நல்லா போயிட்டுருக்கும்போது நம்பிக்கையில்லா தீர்மானம்னு ஒரு தீர்மானத்தை வந்து எதிர்க்கட்சியிலேருந்து போட்டாங்கன்னா அன்றைக்கி மறுபடியும் நம்ம வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது ஒன்று தான் பிரச்சனை. இதுக்கு தனியாக மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஸோ அன்றைக்கி வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி ஆகணும். அன்றைக்கி இங்கே இது சப்போர்ட் பண்ணவங்களாம் பெல்ட்டி அடிச்சிட்டான்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் மெஜாரிட்டி நிரூபிக்கலை. ஸோ அன்னைக்கு வந்து ரீஎலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீஎலெக்ஷன் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. விஜய் சார் தான் சிஎம். அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு. பார்க்கலாம் அவர் எப்படி ஆட்சி அமைக்கிறாருன்னு.